ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று ஒரு அருமையான வேலை வாய்ப்புங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்புங்க. ஒரு 2 ஆர் 3 மந்த்துக்கு முன்னாடி இல்லம் தேடி கல்வியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மாதம் 9 நாள் வேலை கொடுக்குறோம், வருடத்திற்கு 108 நாட்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வருடத்திற்கு 1,08,000 சம்பளமா, மாதம் உங்களுக்கு 9,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி மந்த்லி உங்களுக்கு 9 நாள் மட்டும்தான் வேலை இருக்கும். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல இல்லம் தேடி கல்வி சென்டர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தன்னார்வலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆசிரியராக வேலை செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க உடனடியாக அப்ளை பண்ணுங்க. சம்பளமா பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஐடிக்கே விட சம்பளம் அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தன்னார்வலர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அரசு இல்லைங்கிறதுனால யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 9 நாட்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த இல்லம் தேடி கல்வியில யார் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆசிரியரா பணிபுரிய விருப்பமா இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. அதே மாதிரி உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பார்த்தீங்கன்னா வீடியோ தேடி தேடி கொண்டு வந்து போட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷனுங்க, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறைங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்னை சத்யா அரசு உதவி பெறும் இல்லங்க பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுலயும் இருக்குதுங்க. ஸோ அந்த இல்லத்துல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசு கூர்நோக்கு இல்லத்துல காலியாக உள்ள ஒரு பெண் ஆற்றுப்படுத்தினர் காலி இடத்திற்கும், அதே மாதிரி அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு இல்லத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சிங்க, மொத்தம் உங்களுக்கு 3 வேகன்சி பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மதிப்பூதிய அடிப்படையில் அவங்க நிரப்பப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இப்பதவிக்கு பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்தல் நீங்க முதுகலை பட்டம் படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தாரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு 11/9/2026 30 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா 5:30க்குள்ள அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பணிக்கு பெண் விண்ணப்பத்தாரர் மட்டும்தான் இருக்கணும். இப்பணியிட பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் இல்ல குறைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மேக்சிமம் அதிகரிப்பாங்க, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் தலைவர், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு குழு பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்க. அந்த தேர்வு குழு தான் உங்களை பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி எடுப்பாங்க. ஸோ இந்த பணியிட பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. உனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டி இருக்குங்க. உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஏன்னா மந்த்லி 9 நாட்கள் மட்டும்தான் வேலை இருக்கும். அதுவும் 1000 போது மந்த்லி 9,000. நம்ம ஆசிரியரா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போனா கூட 9,000 பார்த்தீங்கன்னா எடுத்ததும் கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் நம்ம மந்த்லி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா போனா தான் அந்த சம்பளமே கொடுப்பாங்க. ஆனா இதுல 9 நாளே கொடுக்கறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்தினர்கள் போக்குவரத்து செலவு உட்பட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மந்த்லி உங்களுக்கு 9 நாட்கள் ஆண்டு முழுவதும் வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மந்த்லி உங்களுக்கு 9 நாள்னா வருடத்திற்கு 108 நாள் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தை பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், சேலம் மாவட்டம் 636001. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணி கேட்டுங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/8/2026 பார்த்தீங்கன்னா
மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கங்க. நீங்க ஆசிரியரா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. ஏன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆசிரியருக்கு ஈக்குவலானது. மாணவர்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தணும். அதாவது ஆலோசனை இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாரி வேலை வாய்ப்பு லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுங்க. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த மாரி தகவல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியா நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேங்க. நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாத வேலைவாய்ப்பு தகவல் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், WhatsApp, சோசியல் மீடியா இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பல பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உதவியா இருக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.